ஓம் சாந்தி. மார்ச் 27, 2024. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஒரே ஒரு தந்தை மாத்திரமே உங்களுக்கு உண்மையை கூறுகின்றார். ஆகவே மனிதர்கள் கூறுவதை அல்லாது தந்தையை மாத்திரம் செவிமடுங்கள். தந்தை கூறுவதை மாத்திரம் கேட்பவர்களே ஞானம் உள்ளவர்கள் ஆவார்கள். கேள்வி: உங்கள் தேவ குலத்திற்கு உரியவர்களான ஆத்மாக்களின் பிரதான அடையாளங்கள் என்ன? பதில்: இந்த ஞானம் மிகவும் சிறந்ததும் இனிமையானதும் என அவர்கள் உணர்கிறார்கள். அவர்கள் மனிதர்களின் கட்டளைகளை பின்பற்றுவதை துறந்து கடவுளின் கட்டளைகளை பின்பற்ற ஆரம்பிக்கிறார்கள். ஸ்ரீமத்தை பின்பற்றுவதால் மாத்திரம் தாங்கள் மேன்மையானவர்கள் ஆகுவார்கள் என்பது அவர்களின் புத்தியில் பிரவேசிக்கின்றது. இப்பொழுது இது அதி மங்களகரமான சங்கம யுகமாகும். நாங்களே அதி மேன்மையானவர்கள் ஆக வேண்டியவர்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே, நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுவீர்களாக. ஷரீர உணர்வை துறந்து உங்களை ஆத்மாக்கள் என கருதுங்கள். பரமாத்மா ஒரே ஒருவரே என்பதும் உங்களுக்கு தெரியும். பிரம்மாவை பரமாத்மா என அழைக்க முடியாது. உங்களுக்கு பிரம்மாவின் 84 பிறவிகளின் கதை தெரியும். இது இவருடைய இறுதி பிறவி ஆகும். முழுமையாக 84 பிறவிகளையும் எடுத்தவருக்குள்ளேயே நான் பிரவேசிக்க வேண்டும். இவருடைய 84 பிறவிகளை இவருக்கு தெரியாது என்றும் என்னால் மாத்திரமே அவற்றை பற்றி உங்களுக்கு கூற முடியும் என்றும் நான் இவருக்கு கூறுகின்றேன். முதலில் நீங்கள் அந்த தேவர்களாக இருந்தீர்கள். அவ்வாறு ஆகுவதற்கு இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். முதலாவது பிறவியிலிருந்தே மறு பிறவி ஆரம்பமாகிறது. இப்பொழுது தந்தை கூறுகின்றார், நான் உங்களுக்கு கூறுவது எல்லாம் சரியானவை. நீங்கள் கேட்டுள்ள மற்ற அனைத்தும் தவறானவை. நான் உண்மையை பேசுகின்ற சத்தியமானவர் என்று அழைக்கப்படுகின்றேன். நான் சத்திய தர்மத்தை ஸ்தாபிப்பதற்கு வருகின்றேன். கூறப்பட்டுள்ளது, சத்தியம் எங்குள்ளதோ அங்கு ஆத்மா நடனம் ஆடுகின்றார். அதாவது நீங்கள் உண்மையானவர்களாயின் உங்களால் சந்தோஷத்தில் நடனமாட முடியும். இந்த நடனம் ஞான நடனம் ஆகும். ஸ்ரீ கிருஷ்ணர் புல்லாங்குழலை வாசித்து நடனம் செய்ததாக அம்மக்கள் காட்டுகிறார்கள். அவர் சத்திய பூமியின் அதிபதி. ஆனால் அவரை அவ்வாறு ஆக்கியவர் யார்? சத்திய பூமியை ஸ்தாபித்தவர் யார்? அது சத்திய பூமியும் இது பொய்மை பூமியும் ஆகும். இது லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யமாக இருந்த பொழுது பாரதம் சத்திய பூமியாக இருந்தது. அந்நேரத்தில் வேறெந்த நாடுகளும் இருக்கவில்லை. ஸ்வர்க்கம் எங்குள்ளது என்று மக்களுக்கு தெரியாது. ஒரு நபர் மரணிக்கும் பொழுது அவர் ஸ்வர்க்கவாசி ஆகிவிட்டார் என்று மக்கள் கூறுகிறார்கள். நீங்கள் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று தந்தை விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் மாயையிடம் தங்கி இருப்பவர்கள் ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது தந்தை வந்து உங்களை நேராக நிமிர்ந்து நிற்கச் செய்கின்றார். கடவுளே பக்தர்களுக்கு அவர்களின் பக்திக்கான பலனை கொடுக்கின்றார் என்பது உங்களுக்கு தெரியும். இந்நேரத்தில் அனைவரும் பக்தியில் ஈடுபட்டுள்ளார்கள். சமய நூல்கள் போன்ற அனைத்தும் பக்தி மார்க்கத்திற்கு உரியவை. இப்பாடல்கள் போன்றவற்றை பாடுவதும் பக்தி மார்க்கத்தின் பாகமாகும். ஞான மார்க்கத்தில் பக்தி பாடல்கள் எவையும் கிடையாது. நீங்கள் சப்தத்திற்கு அப்பால் செல்ல வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் வீடு திரும்ப வேண்டும். தந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஒரு பொழுதும் ஓ கடவுளே என்று கூறக்கூடாது. அதுவும் பக்தி மார்க்கமாகும். பக்தி மார்க்கம் கலியுகம் இறுதி வரை தொடர்கிறது. இது இப்பொழுது தந்தை வந்து உங்களை ஞானத்தின் மூலமாக மேன்மையானவர்கள் ஆக்குகின்ற அதி மங்களகரமான சங்கமயுகமாகும். நீங்கள் ஒரே ஒரு கடவுளின் வழிகாட்டல்களையே பின்பற்ற வேண்டும். கடவுள் உங்களுக்கு கூறும் அனைத்தும் சரியானவை. பாபா ஒரு மனித சரீரத்தில் பிரவேசித்து உங்களுக்கு கூறுகின்றார், நீங்கள் மிகவும் விவேகம் உள்ளவர்களாக இருந்தீர்கள்.
இப்பொழுது மிகவும் விவேகமற்றவர்கள் ஆகிவிட்டீர்கள். நீங்கள் சத்யுகத்தில் இருந்தீர்கள், இப்பொழுது கலியுகத்திற்குள் வந்துவிட்டீர்கள். இந்த இடத்திற்கு உரியவர்கள் இந்த ஞானத்தினால் மிகவும் களிப்படைவார்கள். இந்த இடத்திற்கு உரியவர்கள் அது மிகவும் இனிமையானதென உணர்வார்கள். இந்த பாபாவும் கீதையை வாசிக்கும் பழக்கத்தை கொண்டிருந்தார். அவர் பாபாவை கண்டடைந்ததும் அவை அனைத்தையும் செய்வதை நிறுத்திவிட்டார். அவர் பல குருமார்களையும் ஏற்றுக்கொண்டிருந்தார். தந்தை கூறுகின்றார், அவர்கள் அனைவரும் பக்தி மார்க்கத்தின் குருமார்கள். நான் மாத்திரமே ஞான மார்க்கத்தின் குரு ஆவேன். என்னிடமிருந்து ஒருவர் ஞானத்தை கேட்கும் பொழுது மாத்திரமே அவர் ஞானம் உள்ளவர் என்று அழைக்கப்படுகின்றார். மற்ற அனைவரும் பக்தர்கள். ஸ்ரீமத் மாத்திரமே மேன்மையானது. மற்றவை மனிதரின் கட்டளைகளும் இவை கடவுளின் வழிகாட்டல்களும் ஆகும். அவை ராவணனின் கட்டளைகளும் இவை கடவுளின் வழிகாட்டல்களும் ஆகும். கடவுள் பேசுகின்றார், நீங்கள் மகா பாக்யசாலிகள். இதனாலேயே இந்நேரத்தில் உங்களுடைய பிறவி ஒரு வைரத்தை போன்றுள்ளது. மக்கள் ஒரு மோதிரத்தின் மத்தியில் வைரத்தை பதிக்கிறார்கள். ஒரு மாலையில் அவர்கள் உச்சியில் ஒரு குஞ்சத்தையும் பின்னர் இரட்டை மணிகளையும் வைக்கிறார்கள். அவர்களுடைய பெயர் ஆதாம் பீபி ஆகும். நீங்கள் மம்மாவும் பாபாவும் என்று கூறுவீர்கள். ஆதி தேவரும் ஆதி தேவியும் சங்கம யுகத்திற்கு உரியவர்கள். இந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகின்ற சங்கம யுகம் அனைத்திலும் அதிமேலானதாகும். இங்கேயே குழந்தைகளாகிய நீங்கள் 16 ஸ்வர்க்க கலைகளும் நிறைந்தவர்கள் ஆக வேண்டும். தந்தை பழைய உலகை புதியதாக்குவதற்கு வருகின்றார். குழந்தைகளாகிய உங்களைத் தவிர எவருக்கும் இவ்வுலகத்தின் கால எல்லை தெரியாது. அது 100,000கணக்கான வருடங்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இந்த விஷயங்கள் அனைத்தும் பொய்யானவை. மாயையும் பொய், ஷரீரங்களும் பொய் என்று கூறப்பட்டுள்ளது. புதிய உலகமே உண்மையானது. இது பொய்மை தாமமாகும். இந்த பொய்மை தாமத்தை சத்திய தாமம் ஆக்குவது தந்தையினுடைய கடமை மாத்திரமே ஆகும். தந்தை கூறுகின்றார், பக்தி மார்க்கத்தில் நீங்கள் கற்றுள்ளவை அனைத்தையும் மறந்துவிடுங்கள். இது உங்களுடைய எல்லையற்ற ஆர்வமின்மையாகும். அம்மக்கள் இவ்வுலகில் தாங்கள் வீடுகளையும் குடும்பங்களையும் துறந்து பின்னர் காட்டிற்குள் செல்கிறார்கள். இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் ஏன் அதை செய்கிறார்கள் என்ற கேள்விக்கே இடமில்லை. இது முன்னரே நிச்சயிக்கப்பட்ட நாடகமாகும். இத்தகைய விஷயங்கள் இடம்பெறுகின்றன என்று தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். மற்ற சமயங்களை சார்ந்தவர்களால் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. பௌத்த வம்சமும் கிறிஸ்துவ வம்சமும் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. அவர்கள் பின்னர் வருகின்றார்கள். அனைத்திற்கும் முதலில் தேவ வம்சமும் பின்னர் தங்கள் சொந்த சமயங்களை ஸ்தாபிப்பதற்கு அப்ரஹாம், புத்தர், கிறிஸ்து வருகிறார்கள். பாபா அதிமங்களகரமான சங்கம யுகத்தில் வந்து தேவ வம்சத்தை ஸ்தாபிக்கின்றார். ஆத்மா முதலில் ஒரு கர்ப்பப்பையினுள் பிரவேசிக்கின்றார். ஒரு சிறு குழந்தை பின்னர் பெரியவராக வளர்கின்றார். சிவ் பாபா பெரியவராகவோ அல்லது சிறியவராகவோ ஆகுவதில்லை. அவர் ஒரு கர்ப்பப்பையில் பிறப்பதும் இல்லை. புத்தரின் ஆத்மா வேறு ஒருவரில் பிரவேசிக்கின்றார். பௌத்த சமயம் முன்னர் இருக்கவில்லை. அவர் நிச்சயமாக இங்கு ஏற்கனவே இருக்கின்ற ஒரு நபரில் பிரவேசிப்பார். அவர் நிச்சயமாக ஒரு கர்ப்பப்பையில் பிரவேசிப்பார். ஒருவர் மாத்திரமே புத்த சமயத்தை ஸ்தாபித்தார். பின்னர் மற்ற பலரும் அவரை பின்பற்றி தொடங்கி விரிவாக்கம் நடைபெற்றது. அவர்களில் 100,000கணக்கானவர்கள் இருக்கும்பொழுது அவர்களின் ராஜ்யம் பின்னர் ஆரம்பமாகிறது. பௌத்தர்களின் ராஜ்யம் இருந்தது. தந்தை விளங்கப்படுத்துகின்றார், அவர்கள் அனைவரும் பின்னர் வருகிறார்கள். அவர்கள் குருமார்கள் என்று அழைக்கப்படுவதில்லை. ஒரே ஒரு குரு மாத்திரம் இருக்கின்றார். அம்மக்கள் தங்களின் சொந்த சமயங்களை ஸ்தாபித்ததன் பின்னர் தொடர்ந்தும் கீழே வருகிறார்கள். தந்தை அனைவரையும் மேலே அனுப்பினார். பின்னர் அவர்கள் தொடர்ந்தும் முக்திதாமத்திலிருந்து ஒருவராக கீழே வருகிறார்கள். நீங்கள் ஜீவன் முக்தியிலிருந்து கீழே வருகின்றீர்கள்.
அதே போன்று அவர்களும் முக்தியிலிருந்து கீழே வருகிறார்கள். அவர்கள் ஏன் புகழப்பட வேண்டும்? அந்நேரத்தில் இந்த ஞானம் மறைந்துவிடும். தந்தை உங்களுக்கு ஞானத்தை முக்திக்காகவும் சத்கதிக்காகவும் கொடுக்கின்றார். அவர் ஒரு கர்ப்பப்பையினுள் பிரவேசிப்பதில்லை. அவர் இவரில் அமர்ந்திருக்கின்றார். அவருக்கு வேறொரு பெயர் இல்லை. மற்ற அனைவரும் தங்கள் ஷரீரங்களுக்கான பெயர்களை பெற்றிருக்கிறார்கள். அவர் பரமாத்மா. அவரே ஞானக்கடல். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஆத்மாக்களே முதலில் இந்த ஞானத்தை பெறுகிறார்கள். ஏனெனில் அவர்களே தங்களின் பக்தியின் பலனை பெற விரும்புபவர்கள். நீங்களே பக்தியை ஆரம்பிப்பவர்கள். நான் மாத்திரமே உங்களுக்கு அதன் பலனை கொடுக்கின்றேன். மற்ற அனைத்தும் துணை கதைகள் ஆகும். அவர்கள் 84 பிறவிகளையேனும் எடுப்பதில்லை. தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுங்கள். அங்கும் நீங்கள் ஒரு ஷரீரத்தை நீக்கி மற்றொன்றை எடுப்பீர்கள் என்பது விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. அங்கு துன்பத்திற்கான கேள்வி எதுவும் கிடையாது. அங்கு விகாரங்களுக்கான கேள்வி எதுவும் இல்லை. ராவண ராஜ்யத்திலேயே விகாரங்கள் உள்ளன. அது விகாரமற்ற உலகமாகும். நீங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்திய பொழுதிலும் உங்களை அவர்கள் நம்புவதில்லை. முன்னைய கல்பத்திற்கு ஏற்ப உங்களை நம்புபவர்கள் ஓர் அந்தஸ்தை பெறுவார்கள். உங்களை நம்பாதவர்கள் ஓர் அந்தஸ்தை பெறமாட்டார்கள். சத்யுகத்தில் அனைவரும் தூய்மையானவர்களாகவும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்கிறார்கள். அவர்களின் ஆசைகள் அனைத்தும் 21 பிறவிகளுக்கு பூர்த்தி செய்யப்படுகின்றன. சத்யுகத்தில் ஆசைகள் எவையும் இருக்காது. அங்கு உணவு போன்ற அனைத்தும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறது. இந்த பம்பை முதலில் இருக்கவில்லை. தேவர்கள் உவர் நிலத்தில் வசிப்பதில்லை. இனிமையான ஆறுகள் இருக்கின்ற இடத்திலேயே தேவர்கள் வாழ்ந்தார்கள். அங்கு வெகு சில மனிதர்களே இருந்ததால் அவர்கள் ஒவ்வொருவரும் பெருமளவு நிலத்தை கொண்டிருந்தார்கள். குசேலர் ஒரு கைப்பிடி அரிசியை கொடுத்து பிரதி பலனாக ஒரு மாளிகையை பெற்றதாக அவர்கள் சித்தரிக்கிறார்கள். மக்கள் கடவுளின் பெயரில் தான தர்மங்கள் செய்கிறார்கள். ஆனால் அவர் ஒரு பிச்சைக்காரரா? கடவுளே அருள்பவர். கடவுள் தங்களுடைய அடுத்த பிறவியில் தங்களுக்கு பெருமளவு தருவார் என்று அவர்கள் நம்புகிறார்கள். நீங்கள் 2 கைப்பிடி அளவு கொடுத்து புதிய உலகில் பெருமளவு பெறுகின்றீர்கள். நீங்கள் பணத்தை செலவழித்து நிலையங்கள் போன்றவற்றை திறக்கின்றீர்கள். ஆகவே அனைவரும் இந்த கற்பித்தல்களை பெற முடியும். நீங்கள் உங்களுடைய சொந்த செல்வத்தை செலவழிக்கின்றீர்கள். ஆகவே நீங்களே ஓர் ராஜ்யத்தை பெறுபவர்கள். தந்தை கூறுகின்றார், நானே உங்களுக்கு என்னுடைய அறிமுகத்தை கொடுக்கின்றேன். எவருக்கும் என்னுடைய அறிமுகம் கிடையாது. நான் வேறு எவருடைய ஷரீரத்திலும் பிரவேசிப்பதில்லை. தூய்மையற்ற உலகம் மாற வேண்டிய பொழுது ஒரு முறை மாத்திரமே நான் வருகின்றேன். நான் தூய்மையாக்குபவர். எனது பாகம் சங்கம யுகத்திலேயே உள்ளது. எனவே நான் எனது மிக சரியான நேரத்தில் வருகின்றேன். சிவ் பாபா எப்பொழுது இவருக்குள் பிரவேசிக்கின்றார் என்று உங்களால் கூற முடியாது. அவர்கள் எப்பொழுது ஸ்ரீ கிருஷ்ணர் வருகின்றார் என்பதற்கான தேதி, நேரம், நிமிடம் போன்றவற்றை கொடுத்துள்ளார்கள். அந்த ஒரே ஒருவர் எப்பொழுது வருகின்றார் என்பதை மிக சரியான நிமிடத்தில் உங்களால் கூற முடியாது. இந்த பிரம்மாவும் அதை அறிந்திருக்கவில்லை. அவர் இந்த ஞானத்தை பேசிய பொழுது மாத்திரமே இவர் அதை பற்றி அறிந்தார். அங்கு இந்த ஈர்ப்பு இருந்தது. இவரில் துரு இருந்தது. பரமாத்மாவாகிய பரம தந்தை இவரில் பிரவேசித்த பொழுதே நான் ஈர்க்கப்பட்டு ஓடி வந்தீர்கள். நீங்கள் ஈர்க்கப்பட்டு ஓடி வந்தீர்கள். நீங்கள் வேறு எதை பற்றியும் அக்கறை கொண்டிருந்ததில்லை. தந்தை தான் முற்றிலும் தூய்மையானவர் என்று கூறுகின்றார். ஆத்மாக்களாகிய உங்களில் துரு பிடித்துள்ளது. எனவே அது எவ்வாறு அகற்றப்பட முடியும்? நாடகத்தில் ஆத்மாக்கள் அனைவரும் தங்களுடைய சொந்த பாகங்களை பெற்றுள்ளார்கள். இவை மிகவும் ஆழமான விஷயங்கள். ஓர் ஆத்மா மிகவும் சின்னம் சிறியவர். தெய்வீக பார்வை இல்லாத எவராலும் ஆத்மாவை பார்க்க முடியாது.
தந்தை வந்து உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஞானமாகிய மூன்றாவது கண்ணை கொடுக்கின்றார். தந்தை ஆத்மாக்களாகிய உங்களுக்கு மாத்திரமே கற்பிக்கின்றார் என்பது உங்களுக்கு தெரியும். பக்தி மார்க்கத்தில் அவர்கள் ஒரு மூட்டை மாவினுள் ஒரு பிடி உப்பு உள்ளதை போன்றே ஞானத்தை கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக கடவுள் பேசுகின்றார் என்பது சரியாகும். ஆனால் பின்னர் ஸ்ரீ கிருஷ்ணரே அதை பேசுகின்றார் என்று கூறுவதால் அது தவறாகின்றது. மன்மனாபவ் என்னும் வார்த்தை சிறந்தது. ஆனால் அவர்கள் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள் என்ற வார்த்தைகள் சரியானவை. இது கீதையின் யுகமாகும். இந்நேரத்தில் மாத்திரமே கடவுள் இந்த ரதத்தில் பிரவேசிக்கின்றார். அவர்கள் பின்னர் ஒரு குதிரை ரதத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் அமர்ந்திருப்பதாக காண்பிக்கிறார்கள். கடவுளின் இந்த ரதத்திற்கும் ஒரு குதிரை ரதத்திற்கும் இடையில் அத்தகைய வேறுபாடு உள்ளது. அவர்கள் முற்றிலுமே எதையும் புரிந்து கொள்வதில்லை. இது எல்லையற்ற தந்தையின் இல்லமாகும். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு, ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவருக்கும் ஆரோக்கியம், செல்வம், சந்தோஷத்தை 21 பிறவிகளுக்கு கொடுக்கின்றார். இதுவும் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுள்ள அனாதியான அழியாத நாடகமாகும். இது எப்பொழுது ஆரம்பமாகியது என்று உங்களால் கூற முடியாது. சக்கரம் தொடர்ந்தும் சுழன்று கொண்டிருக்கிறது. இந்த சங்கம யுகத்தை பற்றி எவருக்கும் தெரியாது. இந்த நாடகம் 5000 வருடங்களை மாத்திரம் கொண்டது என்று தந்தை உங்களுக்கு கூறுகின்றார். அரை கல்பத்திற்கு சூரிய சந்திர வம்சங்களும் பின்னர் மற்ற அரை கல்பத்திற்கு, அதாவது 2500 வருடங்களுக்கு மற்ற சமயங்கள் அனைத்தும் உள்ளன. சத்திய யுகத்தில் அது விகாரமற்ற உலகம் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்பொழுது யோக சக்தி மூலம் உலக ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள். சிலர் தங்களை தூண்டுவதாக கிறிஸ்துவர்களே புரிந்து கொள்கிறார்கள். இதனாலேயே அவர்கள் விநாசத்திற்காக இந்த விஷயங்கள் அனைத்தையும் தொடர்ந்தும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஓர் உலகை மாத்திரமல்ல, ஆனால் அத்தகைய 10 உலகங்களை அழிக்கக்கூடிய குண்டுகளை உருவாக்கி உள்ளதாக அவர்கள் கூறுகிறார்கள். தந்தை கூறுகின்றார், நான் சொர்க்கத்தை ஸ்தாபிப்பதற்காக வந்துள்ளேன். ஆனால் அவர்கள் விநாசத்தை மேற்கொள்வார்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. எல்லையற்ற ஆர்வமின்மையை கொண்டிருந்து நீங்கள் பக்தி மார்க்கத்தில் இதுவரை கற்ற கேட்டுள்ள அனைத்தையும் மறந்துவிடுங்கள். ஒரே ஒரு தந்தை கூறுவதை மாத்திரம் கேளுங்கள். அவருடைய ஸ்ரீமத்தை பின்பற்றுவதால் உங்களை மேன்மையானவர்கள் ஆக்குங்கள். 2. தந்தை எவ்வளவு முற்றிலும் தூய்மையானவராகவும் துருவை கொண்டிருக்காதும் உள்ளாரோ அவ்வாறே நீங்களும் தூய்மையானவர்கள் ஆக வேண்டும். நாடகத்தில் உள்ள ஒவ்வொரு நடிகரும் மிக சரியானதோர் பாகத்தை கொண்டிருக்கின்றார். இந்த ஆழமான ரகசியத்தை புரிந்து கொள்வதால் தொடர்ந்தும் முன்னேறுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் தந்தையுடனும் ஆசீர்வாதங்களை அருள்பவருடனும் இரட்டை உறவுமுறையை கொண்டிருப்பதால் இரட்டை பேறு உடையவர்களாகி சதா சக்தி வாய்ந்த ஆத்மா ஆகுவீர்களாக. அனைத்து சக்திகளும் தந்தையிடமிருந்தான உங்கள் ஆஸ்தியாகும். ஆசீர்வாதங்களை அருள்பவரிடமிருந்தே உங்கள் ஆசீர்வாதங்களை பெறுகின்றீர்கள். தந்தையும் ஆசீர்வாதங்களை அருள்பவரும் என்னும் இந்த இரட்டை உறவுமுறை மூலம் குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் உங்கள் பிறப்பிலேயே இந்த மேன்மையான பேற்றை பெறுகின்றீர்கள். உங்கள் பிறப்பிலேயே உங்கள் ஒவ்வொருவரையும் தந்தை தனது குழந்தையாகவும் சகல சக்திகளுக்கும் அதிபதியாகவும் ஆக்குகின்றார். அத்துடன் நீங்கள் பிறப்பு எடுத்த கணத்திலேயே ஆசீர்வாதங்களை அருள்பவராக அவர் உங்களை ஓர் மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆக்கி நீங்கள் சகல சக்திகளையும் கொண்டிருப்பதாக என்னும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கின்றார்.
ஒரே ஒருவரிடமிருந்து இந்த இரட்டை உரிமையை பெறுவதால் நீங்கள் சதா சக்தி மிக்கவர்கள் ஆகின்றீர்கள். ஸ்லோகம்: உங்கள் ஷரீரத்திலிருந்து பற்றற்ற ஆகுவதற்கு உங்கள் பழைய சுபாவத்திலிருந்தும் பற்றற்றவர் ஆகுவதற்கு உங்கள் பழைய சுபாவத்திலிருந்தும் சமஸ்காரங்களிலிருந்தும் விடுபட்டு இருப்பதே ஷரீரமற்றவராக இருப்பதாகும். ஓம் சாந்தி. இன்று நமது அருமையான அன்பிற்கினிய பாப்தாதாவின் இதயத்தை ஆட்சி செய்தவரும் தனது வாழ்வு மற்றும் தனது செயற்பாடுகள் மூலம் தெய்வீக குணங்களை தானம் செய்தவரும் எப்பொழுதும் ஷரீரமற்ற ஸ்திதியில் நிலைத்திருந்தவரும் யஜ்யத்தையும் மற்றவர்களையும் ஒரு நம்பிக்கை பொறுப்பாளராக பராமரித்தவருமான தாதி ஜானகி ஜியின் நினைவு தினமாகும். 27 மார்ச் 2020 தாதி ஜானகி சூட்சும உலகவாசி ஆகினார். கீழே நாங்கள் எங்கள் செவிகளில் சதா எதிரொலிக்கின்ற அவருடைய பெருமதிமிக்க கற்பித்தல்களின் சிலவற்றை கொடுக்கின்றோம். 1. உங்களை ஆசீர்வதிப்பதற்கு சூட்சுமமான ஆணவத்தை இனம் கொண்டு அதனை விரைவில் முடித்து விடுங்கள். 2. நேரமும் எண்ணங்களும் வீணாகாத வகையில் உங்கள் ஸ்திதியை ஆட்டி அசைக்க முடியாததாக்குங்கள். 3. உலகின் துன்பத்தையும் வேதனையையும் அகற்றுவதற்கு அப்பாவியாகவும் இனிமையானவராகவும் ஆகி ஒரு தாயை போல் பராமரிப்பை கொடுங்கள். 4. அதிக அளவு சிந்திப்பதாலும் பேசுவதாலும் கவலைப்படுவதாலும் உங்கள் சக்தி செலவழிக்கப்படுகிறது. எனவே மௌனத்தில் நிலைத்திருந்து சக்தியை சேகரியுங்கள். 5. பிறரை பற்றி சிந்திப்பதையும் வெறுப்பான பார்வையை கொண்டிருப்பதையும் முடித்துவிட்டு சுயத்தை பற்றியும் கடவுளை பற்றியும் சிந்தியுங்கள். 6. பாக்கியசாலியாகவும் பேரானந்தம் மிக்கவராகவும் இருப்பதற்கு தொடர்ந்தும் பாபாவிடமிருந்தும் ஆசீர்வாதங்களை பெறுங்கள். 7. உங்கள் இதயத்தில் எவருடைய தவறுகளையும் வைத்திருக்காதீர்கள். உங்கள் இதயத்தை சுத்தமாக வைத்திருங்கள். உங்களால் ஓய்வாகவும் சௌகரியமாகவும் இருக்க முடியும். 8. ஒரு தபஸ்வியாக இருப்பதற்கு ஒரு துறவியாக இருங்கள். ஆசைகள் எதனையும் அல்லது கவர்ச்சி எதனையும் கொண்டிருக்காதீர்கள். 9. உங்கள் ஸ்திதியை மேன்மையாக்குவதற்கு தொடர்ந்தும் நினைவில் நிலைத்திருக்கின்ற மறைமுகமான பயிற்சியை செய்யுங்கள். சாதாரணமான விஷயங்களை பேசுகின்ற அல்லது கேட்கின்ற பழக்கத்தை கொண்டிருக்காதீர்கள். 10. உங்கள் சதோகுணி திருஷ்டி மூலமும் மனோபாவம் மூலமும் மற்றும் உங்கள் சதோகுணி தொடர்பாடல் மூலமும் உங்கள் முழுமையை அண்மையில் கொண்டு வாருங்கள். 11. அகநோக்குடையவர்கள் ஆகுங்கள். உங்கள் நண்பர்களாக அனைத்து சக்திகளும் உங்கள் சகப்பாடிகளாகவும் ஒத்துழைப்பவையாகவும் ஆகும். ஓம் சாந்தி.